இன்னிசையான ஞானம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எண்ணங்களற்ற ஸ்திதி, அதாவது தாட்லெஸ் ஸ்டேஜ். மம்மா நம்மை பார்த்து இது போல கூறுகின்றார். எண்ணங்கள் என்பது பொதுவாக இருக்கின்றது. நாம் எப்பொழுதெல்லாம் சிந்தனை செய்கின்றோமோ அதனை எண்ணங்கள் என்று கூறுகின்றோம். எண்ணங்கள் இரு வகையாக பிரிக்கலாம். ஒன்று விகாரமான எண்ணங்கள், மற்றொன்று தூய்மையான எண்ணங்கள். நாம் சில சமயம் விகாரமான எண்ணங்களை உருவாக்குகின்றோம், வேறொரு சமயம் தூய்மையான எண்ணங்களை உருவாக்குகின்றோம். அப்போ எண்ணங்களற்ற ஸ்திதி என்பதின் அர்த்தம் என்னவாக இருக்கின்றது? எங்கு எண்ணங்களில் விகாரமற்ற தன்மை இருக்கின்றதோ அதனையே எண்ணங்களற்ற ஸ்திதி என்று கூறப்படுகின்றது. அதே போல மம்மா வேறொரு விஷயத்தையும் நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். செயல்களும் பொதுவாக இருக்கின்றது. நாம் எந்த செயலை செய்தாலும் அதனை செயல் என்று கூறுகின்றார்கள். செயல்களையும் இரு வகையாக பிரிக்கலாம். ஒன்று விகாரமான செயல்கள், மற்றொன்று விகாரமற்ற செயல்கள். விகாரமான எண்ணங்களின் தொடர்பில் செய்யக்கூடிய காரியமானது விகாரமான செயல்கள் என்று கூறப்படுகின்றது. இச்செயல் பாவ காரியமாக அமைந்து விடுகின்றது. எங்கு தூய்மையான எண்ணங்களின் தொடர்பில் செயல் செய்யப்படுகின்றதோ அது விகாரமற்ற செயல் என்று கூறப்படுகின்றது. அதுவே உயர்ந்ததிலும் உயர்ந்த காரியம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த காரியமானது உயர்ந்த வெகுமதியை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் எப்படி எண்ணங்களை நிறுத்த முடியாதோ, தடுக்க முடியாதோ, கட்டுப்படுத்த முடியாதோ, அதே போல செயல்களையும் நிறுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் எண்ணங்களை பரிவர்த்தனை செய்யலாம் தூய்மையாக. அதே போல நாம் செயல்களையும் தூய்மையான செயல்களாக பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம். அதனால் ஒரு ஹடயோகத்தின் மூலமாகவோ அல்லது வேறொரு யுக்தியின் மூலமாகவோ எண்ணங்களை தடுத்து நிறுத்த தேவையில்லை. செயல்களையும் செய்யாமல் இருக்க தேவையில்லை. ஆனால் பரிவர்த்தனையின் மூலமாக தூய்மையான எண்ணங்களின் தொடர்பில் தூய்மையான செயல்களை செய்ய முடியும். அதனால் எண்ணங்களற்ற ஸ்திதி என்பதின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. எங்கு எண்ணங்களில் விகாரமற்ற தன்மை இருக்கின்றதோ அதுவே விகாரமற்ற செயலை செய்விக்கின்றது. விகாரமற்ற தன்மையின் எண்ணங்களையே எண்ணங்களற்ற ஸ்திதி என்று கூறப்படுகின்றது. ஓம் சாந்தி.